டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். கடைசியா நம்ம பார்த்தது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்றேன். மேட்ரிக்ஸ் வந்து ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன். அது சொன்னா தெரியல, இதை கொஞ்சம் ஜூம் பண்ணலாமா? பெருசா தெரியல. சார் நீங்க ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு பார்த்தா தெரியும். போட்டுட்டு பின் பண்ணிக்கங்க. பின் பண்ணுங்க சார், பின் பண்ணுங்க சார். ரைட் கிளிக் பண்ணி பின் பண்ணுங்க சார். கண்டினியூ பண்ணலாம். ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. அரே ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது அதோட ஆர்டர் பார்த்தோம். m cross n. m வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், n வந்து காலம்ஸ். அடுத்தது எலிமெண்ட் இண்டெக்ஸ் பண்றது பார்த்தோம். a I j அப்படின்னு போட்டா ith ரோல jth காலத்துல இருக்க எலிமெண்ட் சொல்றோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் வந்து ஒரே ஒரு ரோ. காலம் மேட்ரிக்ஸ், only one column. Zero matrix, all elements zero. Square matrix, rows equal to column. The square matrix la diagonal matrix பார்த்தோம். diagonal matrix la diagonal elements மட்டும் நான் ஜீரோ, மற்ற எல்லாம் ஜீரோ. So diagonal matrix la scalar matrix பார்த்தோம். scalar matrix la aij equal to constant k போட்டுருவோம் scalar matrix la. இது வந்து diagonal matrix ஓட சப்செட் னு சொல்லலாம். சோ அடுத்தது அதோட சப்செட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சோ அடுத்து நம்ம மேட்ரிக்ஸ் arithmetic manipulation பார்த்தோம். addition, subtraction, multiplication மூணும் பார்த்தோம். நம்ம அது மூணோட ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் மாதிரி எழுதுறேன். a மேட்ரிக்ஸ் பிளஸ் b மேட்ரிக்ஸ்னா நமக்கு c மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதோட எலிமெண்ட்ஸ் வந்து cij equal to aij plus bij. சப்ட்ராக்ஷனுக்கு cij equal to aij minus bij. மல்டிப்ளிகேஷனுக்கு cij ik போடுவோம். நம்ம கிளாஸ்ல பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம சம்மேஷன் பண்ணுவோம். சம்மேஷன் ஆஃப் j equal to 1 to j equal to n. j equal to
j equal to n போடுவோம். a ij b jk இப்படி போட்டோம். ஸோ நேற்று இது பார்த்தோம். அடுத்தது டிரான்ஸ்போஸ் பார்த்தோம். ரோஸ் காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்றதுன்னு டிரான்ஸ்போஸ் பார்த்தோம். அடுத்தது சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம். அது வரைக்கும் நேற்று பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறோம் சார். ஓகே, குட் ஒன். அந்த நீங்க இந்த டைப்ஸ்ல வந்து ரோ மேட்ரிக்ஸ்னு ஒன்லி ஒன் ரோ சொன்னீங்கல்ல? ஆமா சார். அது வந்து மேட்ரிக்ஸ் சொல்றீங்களா இல்ல வெக்டார்னு சொல்றீங்களா? அப்படின்றது ஒரு ரோ மட்டும் இருந்தா எப்படி சொல்லுவீங்க? அது இப்போ மேட்ரிக்ஸ்னு தான் சொல்றோம் சார். சரி, ஓகே. அந்த ஸ்கேலர்ல வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கும்? மேட்ரிக்ஸஸ்ல வந்து இப்ப சப்போஸ் எனக்கு வந்து இப்ப ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அது என்ன சொல்லுவீங்க? மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1 cross 1 சொல்றோம் சார். சரி, ஓகே. 1 cross 1 இப்படி போடுவோம். சப்போஸ் ஒரு 10 மட்டும் நம்பர் போடுங்க. நம்பர் 10 ஏதோ நம்பர் போடுங்க. சார் இந்த இது சார் ஏதோ ஒரு 10 போடுங்க. ஜஸ்ட் 10 டைப் பண்ணுங்க. 10 போடுங்க. 10. ஓகே சார் 10. சரி. அது இது வந்து இப்ப வெக்டாரா மேட்ரிக்ஸஸா ஸ்கேலாரா என்ன எப்படி சொல்லுவீங்க இத நீங்க? இது மேட்ரிக்ஸ் சார். நம்ம எதெல்லாம் நம்ம இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல போறோமோ எல்லாமே மேட்ரிக்ஸ் தான் சார். இப்போ சரி, ஓகே. இப்ப இது வந்து ஸ்கேலார்னு சொல்ல வேண்டாம் இல்லையா? அது மேட்ரிக்ஸ் தான். ஸ்கேலர்னா இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் இது பத்தி பார்த்தோம்னா ஸ்கேலர்னா ஒரு கான்ஸ்டன்ட். சரி. இப்போ ஒரு வெக்டார்ல வந்து சப்போஸ் நம்ம வந்து ஒரு வெக்டார்ல வந்து இப்ப 3 எலிமெண்ட் இருக்குனாக்கா 3 எலிமெண்ட்டையும் தனித்தனியா ஸ்கேலாரா சொல்லலாமா இல்ல வந்து அது மேட்ரிக்ஸ் சொல்லணுமா? சார் வெக்டார்ஸ் வந்து நம்ம பேசிக்கா உள்ளதுல மேட்ரிக்ஸ்ல கிடையாது சார். வெக்டார்ஸ் வந்து வெக்டார்ஸ் நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்ளை சரி. பண்ணுவோம். ம்ஹும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெக்டர் வச்சிருக்கோம், ஜே வெக்டர்னு வச்சுக்கிட்டோம்னா ம். அத 1 i கேப் + 2 j கேப் ம்ஹும். 3 k கேப்னு போடுவோம் சார். சரி. இது ஒன்னொன்னும் நம்ம ஒரு ரோ ஒரு காலம் அசைன் பண்ணிடுவோம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு வெக்டர் வச்சுக்கிட்டோம்னா கே வெக்டர்னு வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு 5. உங்களுக்கு பிரசன்டேஷன் வரல. உங்க பிரசன்டேஷன் வரல. ஓகே, வருது, சொல்லுங்க. 5i கேப் ம்ஹும். + j கேப் + 3 k கேப்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க சார். நம்ம ம்ஹும். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம மேட்ரிக்ஸ் போட்டுருவோம். சரி, ஓகே. எனக்கு வந்து ஒரு வெக்டார் வந்து வெக்டாருக்கு மேட்ரிக்ஸஸும் ஒரு எக்ஸாம்பிள் டிஃபரன்ஸ் கேட்டா என்ன ஆன்சர் பண்ணலாம் இன்டர்வியூல? சார் வெக்டார்ங்கிறது நம்ம நோட்டேஷன் சார். சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராஃப் இருக்குல்ல சார், லீனியர் ஈக்குவேஷன்ல. ஆமா. அதே இது நம்ம 3 டைமென்ஷன் போகும்போது வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். டீம்ல யாராச்சும் உள்ளவங்க வந்து ஸ்கேலார் வெக்டார் மேட்ரிக்ஸஸ்க்கு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஜூனியர்ஸ் சீனியர் சொல்லுங்க. ஸ்கேலார் வெக்டார் மேட்ரிக்ஸஸ் 2D இருக்கலாம் 3D இருக்கலாம். என்ன நம்ம எக்ஸாம்பிள் என்ன நம்ம ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சொல்லும்போது? டீம்ல யார் சொல்லுங்க, யாராச்சும் தெரியுமா? So scalar வந்து it's just a number and vector it tells the direction also. Exactly, that is what I want to say. Okay, அதான் கேட்டேன். ஓகே, அப்ப வெக்டாருக்கு என்ன இருக்கும்? Direction. magnitude and direction ரெண்டுமே இருக்குமா சார்? என்ன இருக்கும்? magnitude and direction. டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் வெக்டருக்கு இருக்கும். வெரி குட். ஓகே, ஆரோ மார்க் மேல போட முடியல, லெஃப்ட் ரைட் ஆரோ மார்க் போட முடியாம இருக்கா? சரி, ஓகே, ரைட். ஸ்கேலாருக்கு என்ன இருக்கும்? ஓகே, ஸ்கேலார் வெக்டார் மேட்ரிக்ஸஸ் மூணுக்கு வந்து டிஃபரன்ஸ் கரெக்டா வந்து டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கங்க. நான் பின்னாடி வந்து நான் வரும்போது எடுக்கிறேன், பட் அதையும் ஞாபகம் வச்சு இன்டர்வியூ போகும்போது சப்போஸ் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க அதை. ரைட், அதை யாராச்சும் சார்ட்ல போடுங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கேலார் வெக்டார் மேட்ரிக்ஸ் சார்ட்ல போடுங்க. யாருக்காச்சும் அந்த கொஸ்டின் போட்டு வைங்க, அதை ஆன்சர் பண்ணட்டும். ப்ளீஸ் கண்ட்ரிபியூட் பண்ணுங்க அது. ரைட், ஓகே சார். நம்ம வெக்டர்ஸ் பத்தி நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் படிக்கும்போது படிப்போம். மேட்ரிக்ஸ் இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட்ஸும் நடத்துறேன் சார். இந்த நீங்க வந்து அந்த ஏஐஜே போட்டீங்கல்ல, நோட்டேஷன் போட்டு ஐஜேனா எதை குறிக்கிறது? இதுவா சார்? ம். ஐஜேகே வந்து டைரக்ஷன். இப்போ நம்ம பேசிக்கா பார்த்தோம்னா ஐ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் குறிக்கும், ம்ஹும். ஐ கேப். ஜே கேப் ஒய் ஆக்சிஸ். ஐ வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் வந்து ஜே வந்து ஒய் ஆக்சிஸ். ஜே ஒய் ஆக்சிஸ். ஓகே. கே வந்து ஜெட் ஆக்சிஸ். இசட் ஆக்சிஸ். ஓகே. சோ நம்ம எப்படி போடுறோம்னா ஒரு சின்ன ஒரு மேப் போடுங்க. அப்படியே கையோட போட்டு காமிங்க. உங்களுக்கு ஒரு மேப் போட்டு காமிங்க. மேல ஒரு பிளஸ் மாதிரி போட்டு காமிங்க. ஒரு பிளஸ் சார்ட் போட்டு. ரைட், வெரி குட். ஓகே, அது காமிச்சிருங்க. உங்களுக்கு எது எக்ஸ் ஒய் எக்ஸ் காமிங்க. சரி, இந்த இது வந்து எக்ஸ் ஒய் பிளேன். சரி, இது எக்ஸ் ஆக்சிஸ்,
இது y ஆக்சிஸ். மேல காமிங்க உங்க வீடியோ தெரியல கொஞ்சம். ரைட் ஓகே இன்னும் கொஞ்சம் மேல போங்க. சரி ஓகே. I x ஆக்சிஸ், j வந்து y வந்து k வந்து மிஸ்ட் ஆக்சிஸா? இது ஆமா இது i கேப். சரி. இது வந்து j கேப். இது வந்து k கேப். வெரி குட். x ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ் காமிச்சிருக்கு, நெகட்டிவ் காமிக்கலாமா மைனஸ் காமிக்கலாமா? காமிங்க உங்கள்ட்ட. நம்ம ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் தான் சார். சரி ரைட் ஓகே. மைனஸ் ஐன்னு போடலாம். ஆனா அது நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த பக்கம் போட்டோம்னா மைனஸ் ஸ்கேலர் மேக்னிட்யூட் போயிடும். இந்த நெகட்டிவ்ல போகும். ஆமா ஆமா சார். இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது மைனஸ் இது போடும். இங்கே நம்ம மாடிஃபை பண்ணலாம். இங்க மைனஸ் 5 போட்டுறோம். சரி ஓகே. சோ நம்ம x லெஃப்ட்ல போனாக்க வந்து அது வந்து லெஃப்ட்ல போயிடும், மைனஸ் போயிடும். சரிதானே? ஆமா சார். ஓகே. பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, வெக்டார் இருக்கு. சரியா? வெரி குட் ஓகே. ப்ளீஸ் கோ அஹெட். சார் நம்ம கடைசியா இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பத்தி நம்ம இப்போ கொஞ்சம் ஃபர்தரா படிப்போம். அடுத்தது நம்ம அதுக்கு முன்னாடி ரோ எலிமெண்டரி ரோ அண்ட் காலம் ஆபரேஷன்ஸ் படிப்போம். நம்ம இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுக்குவோம். மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு ஒரு 7 3 1 8 2 4 5 6 9 வச்சுக்கோம் சார். நம்ம இப்போ இதை இன்னொரு மேட்ரிக்ஸ் மாதிரி மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது என்னெல்லாம்னா ரோ ஆபரேஷன்ஸ். அது ரோ 1, அதாவது இந்த ரோவை நம்ம இன்னொரு ரோவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். R1 plus R2 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க R1 to k times R1. இங்க k வந்து எனி ரியல் நம்பர். ஸோ R1 to k times R1 plus L times R2 plus M times R3 இப்படியும் கூட போடலாம். நம்ம k வந்து ரியல் நம்பர் சொன்னீங்கல்ல? ஆமா சார். சரி வார்த்தை அந்த சார்ட்ல போட்டுங்க. நம்பர் தியரி போட்டு வச்சுங்க. அரைச்சோம் ரியல் நம்பர் தியரி டைப் பண்ணி வச்சுங்க. நம்பர் தியரி பத்தி கிளாஸ் இருக்கு, முக்கியமான விஷயம். நம்ம சேம் இது காலம்ஸ்க்கும் போட்டுக்கலாம். சரி. காலம் C1 to C1 plus C2 C1 to k times C1 C1 to k times C1 plus L times C2 plus M times C3. இல்ல பேசிக்கா ஒரே ரூல் தான். நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற ரோவும் காலமும் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ரோ இதுலயும் இருக்கணும். இந்த ஃபேக்டர் R1 இல்லாம நீங்க R2 போட்டீங்கன்னா தப்பு. அப்படி போடுறதுக்கு பதிலா நம்ம மாத்திக்கலாம். R1ஐயும் R2ஐயும் மாத்திக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப ரோ ஆபரேஷன் வந்து ரோ வைஸ்ல இது பண்ணனா கூட்டணும்னா இப்ப அது ரோ 1ல இருக்கிறது பிளஸ் ரோ 2ல இருக்கிற பொசிஷன் இது எல்லாம் கூட்டி வரதா ரோ வைஸ் ஆபரேஷன். கரெக்ட்டுங்களா? அதானே இருக்கீங்க. அப்புறம் அதுல அந்த கேன் போடுறது எது சார்? KR1 போடுறீங்கல்ல, அது என்ன? k டைம்ஸ் எனி கான்ஸ்டன்ட். k வந்து ஒரு ரியல் நம்பர். நீங்க 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், √3 ரேஷனல் இர்ரேஷனல் நம்பர்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு கான்ஸ்டன்ட்ங்கிறதோட ஒரு ரியல் நம்பர்னு சொல்லலாம். ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம்ல சார். சரி சரி ஓகே. அது ரூல்ஸ் ஓகே ரைட் ஓகே. ராஜா டைப் பண்ணுங்க 6 ரூல்ஸ் ஆஃப் 6 ரூல்ஸ் போட்டுங்க டிரான்ஸ்போஸ்க்கு. நான் சொல்றாரு அதே போட்டு நல்ல விஷயம். ஓகே there are 6 ரூல்ஸ் இருக்குது. கரெக்ட் தான் போட்டுருவோம். இன்டர்சேஞ்ச் டு C2 இப்படியும் பண்ணலாம். சரி ஓகே. இத நம்ம இதுல பண்ணி பார்க்கலாம். ஆனா 6 ரூல்ஸ் ஆஃப் பிராட்காஸ்டிங் 6 ரூல்ஸ் ஆஃப் பிராட்காஸ்டிங் போட்டு வச்சுங்க. சரி நம்ம இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். சரி
அது நம்ம கிளாஸ்ல நேற்று பார்த்தோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த பிரைமரி டயகனல்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் 1, அதை தவிர்த்து மற்ற எல்லாம் 0. வெரி குட். ஸோ இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம இப்போ ஒரு இந்த 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம்ல சார், இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ப்ரீ மல்டிப்ளை பண்ணாலும் சரி, போஸ்ட் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, நமக்கு இதே மேட்ரிக்ஸே கிடைச்சிடும். சரி, ஒன்று போட்டு பார்க்கலாம். இதே மேட்ரிக்ஸ் ப்ளீஸ் மீட் பண்ணுங்க. யாரும் பேசிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் மீட் பண்ணுங்க. அவர் தவிர மீட் பண்ணுங்க ப்ளீஸ். இதை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோ 1 டைம்ஸ் காலம் 1, 7 into 1, 3 into 0, 1 into 0. Second element வந்து first row into second column. அப்படி போடும்போது 7 into 0, 3 into 1, 1 into 0. First row into third column. அப்படி போடும்போது 7 into 0, 3 into 0. சார் உங்க வீடியோ கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கலாம் சார். ஓகே. அதே மாதிரி நம்ம செகண்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம் போட போறோம். 8 into 1, 2 into 0, 4 into 0. செகண்ட் ரோவை செகண்ட் காலத்தோட 8 into 0, 2 into 1 plus 4 into 0. செகண்ட் ரோ தேர்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணா 8 into 0, 3 into 0, 4 into 1. நம்ம இப்போ தேர்ட் ரோ பண்ண போறோம். 5 into 1 plus 6 into 0 plus 9 into 0. தேர்ட் ரோவை செகண்ட் காலத்தோட 5 into 0 plus 6 into 1 plus 9 into 0. தேர்ட் ரோவை தேர்ட் காலத்தோட 5 into 0 plus 6 into 0 plus 9 into 0. இப்போ இது என்ன கிடைக்கும்னா 7 into 1 7, மற்ற எல்லாம் 0. ஸோ நமக்கு 7 into 0 வந்து 0, 3 into 1 வந்து 3, 1 into 0 வந்து 0. ஸோ இது வந்து மொத்த வேல்யூ வந்து 3. அதே மாதிரி இதோட மொத்த வேல்யூ வந்து 1. இதோட மொத்த வேல்யூ வந்து 8 plus 0 plus 0 8. இதுக்கு வந்து 0 plus 2 plus 4 2, 8 plus 0 plus 4. அடுத்தது கடைசி ரோ பார்த்தீங்கன்னா 5 plus 0 plus 0 5, 5 plus 6 plus 9 வந்து 5 plus 0 plus 6 plus 9 வந்து 6. ஸோ 0 plus 0 plus 9 வந்து 9. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு அதே ஏ மேட்ரிக்ஸ் தான். சரி, வெரி குட். அது இப்போ எனக்கு ஓகே தானே. அப்புறம் அப்படின்னாக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட பர்பஸ் என்ன, எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்? நம்ம ஐடியா இருக்காச்சும் உங்களுக்கு வச்சோம். நம்ம இப்போ பின்னாடி பார்ப்போம். நம்ம பேசிக்கா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு நம்ம இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போறோம் சார். இந்த எலிமெண்டரி ரோ காலம் ஆபரேஷனையும் இதையும் சேர்த்து நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். ஓகே சார். இந்த சார் எனக்கு ஒரு டவுட் சார். இந்த எலிமெண்டரி ரோ காலம் ஆபரேஷன்ங்கிறது இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இல்ல வந்து எந்த மேட்ரிக்ஸ்லயும் அப்ளிகபிளா சார்? இது எந்த மேட்ரிக்ஸும் அப்ளிகபிள். ரோ அண்ட் காலம் ஆபரேஷன் வந்து எல்லா மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் வந்து அப்ளிகபிள். ஓகே சார். ஓகே, நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பண்றது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் பண்ணணும். அது இப்போ பின்னாடி பார்ப்போம். இதை வச்சு நம்ம இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் நேற்று படிச்சோம், யாருக்கா? அதையும் கண்டுபிடிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்ப்போம், அடுத்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன் போவோம். நம்ம நேரத்தை டெஃபினிஷன்ல பார்த்திருப்போம். இஃப் A cross B equal to I, A inverse equal to B, B inverse equal to A. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ B equal to A inverse சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ A inverse நம்ம இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ இல்ல 731824569 அதை இப்போ இங்க போட போறோம். A into A inverse equal to I ல அந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்றோம். இங்க 731824569 போடுறோம். ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த இது 3x3னால நம்ம 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எலிமெண்டரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். அப்போ அதை வச்சு நம்ம இது எல்லாத்தையும் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 1 ஆக்கணும், மற்ற எல்லாத்தையும் 0 ஆக்க ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் இன்வெர்ஸ் கிடையாது. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எல்லா மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இன்வெர்ஸ் உண்டு. இப்போ சிங்குலர் நான் சிங்குலர் வந்து நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் நடக்கும்போது பார்ப்போம். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, நம்ம ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன் ட்ரை பண்ண போறோம். அப்போ நமக்கு பாசிபிளா இருக்கான்னு பார்க்கணும். பாசிபிளா இல்லைன்னா அது நான் சிங்குலர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, R1 நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். R1 to 2R1 minus 3R2 போட போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, A இன்வெர்ஸ் இன்டூ நம்ம இந்த ரோ 1 சேஞ்ச் பண்ணிருக்கிறதுனால நம்ம இப்போ அதை நம்ம பண்ண போறோம். ஸோ 2 times R1 ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறத 2 times மல்டிப்ளை பண்ண போறோம். நமக்கு 14, இங்க 2 timesனா 6, இங்க 1 time into 2 வந்து 2 minus 3R2னால இந்த செகண்ட் ரோவை 3ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ரோவை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். -16 -6 -12 இப்படி போடுறோம். மற்ற ரெண்டும் அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு நம்ம இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ண எல்லா இதையும் ரைட் ஹேண்ட் சைட்ல அப்படியே பண்ணணும். அதாவது R1 to 2R1 minus 3R2 இங்கேயும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 0 0 minus 3R2 minus 0 minus 3 minus 0. மற்றது எல்லாமே as it is 1 0 1 0 0 0 1. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி இந்த 3 எலிமெண்ட்ஸையும் இந்த 3 எலிமெண்ட்டையும் 0வா கொண்டு வரணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட்ஸ்ல ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு சால்வ் இது வச்சிருக்கேன், அது போட்டு காமிக்கேன். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்ன பண்ணணும்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிளா போட்டு காமிக்கேன்.
இப்போ ஒரு இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம், பி இன்ட்டு இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். 2 0 -1 5 1 0 0 1 3 இப்படி எடுத்துக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸை கண்டுபிடிக்க போறோம். அது இந்த இதுல ரொம்ப சிம்பிள். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஏற்கனவே 3 எலிமெண்ட் 0வா இருக்கு, நம்ம மீதி 3 தான் 0 ஆக்கணும். அதனால கொஞ்சம் ஈஸி. இப்போ பார்ப்போம். நம்ம என்ன ரூல் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறோம்னா ரோ 3 ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். ரோ 3 2 டைம்ஸ் ரோ 3 மைனஸ் 2 டைம்ஸ் ரோ 2 போட போறோம் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன கிடைக்கும்? இதே மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலேட் பண்ணணும். இப்போ இதுல பி இன்வெர்ஷன் போடுறேன் டைம்ஸ் பி வந்து இந்த மேட்ரிக்ஸ் equal to identity matrix 3/3 identity matrix. இப்போ நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? நமக்கு நம்ம 2 டைம்ஸ் R3 மைனஸ் 2 டைம்ஸ் R2 போடுறோம். அதாவது 2 0 -1 5 1 0. நம்ம இந்த ரெண்டு ரோவும் சேஞ்ச் பண்றதுனால இதை அப்படியே போட்டேன். ஸோ இப்போ மூணாவது ரோ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் 2 டைம்ஸ் R3. ஸோ இங்கே R3யை நம்ம 2 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் போட போறோம். 0 2 டைம்ஸ் 1 வந்து 2 2 டைம்ஸ் 3 வந்து 6 மைனஸ் 2 R2. ஸோ இங்கே R2வை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ இங்கே -10 வரும், இங்கே -2, இங்கே -0. இப்போ இங்க பண்ண அதே ஆப்ரேஷனை நம்ம இந்த பக்கமும் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, அதை அப்படியே போட்டுருவோம். தேர்ட் ரோவை 2 டைம்ஸ் R3 மைனஸ் 2 டைம்ஸ் R2 போடுறோம். ஸோ அது என்ன வரும்னா 0, இங்க ரெண்டும் 0 ஆனாலும் அப்படியே 0 போட்டேன். இங்க 0 -2 வரும். 0 -2 டைம்ஸ் R2 போட்டா -2 வரும். இங்க 2 டைம்ஸ் R3 வந்து 2 -0. இதை நம்ம இப்போ இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். R3 to R3 plus 5R1 போட போறோம். அப்படி போடும்போது நமக்கு என்ன பண்ணணும், என்ன ஆகும்னா இந்த -10ம் இந்த 2 × 5 10ம் கேன்சல் ஆயிரும். நான் உங்களுக்கு பண்ண டைம் ஆகும். உங்களுக்கு சால்வ் பண்ணி வச்சிருக்கதை இப்போ போடுறேன். ஃபர்ஸ்ட் ரோ unaffected, செகண்ட் ரோவும் unaffected. தேர்ட் ரோல நமக்கு இங்க 5 டைம்ஸ் R1 போடுறதுனால 5 × 2 10. 10 plus -10 வந்து 0 ஆயிரும். இங்க 2 - 2 ஏற்கனவே நம்ம 0 இருக்கு. 0 - 5 டைம்ஸ் 0 அதுவும் 0. இங்க 6 இருக்கு. 6 - 6 × -1 × 5 நம்ம போடும்போது நமக்கு இந்த 1 கிடைக்கும். அதே இது நம்ம இந்த R3 to R3 plus 5R1 இந்த பக்கம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ அப்படியே இருக்கும். இங்க 5 வந்துடும். 5 டைம்ஸ் R1 போடுறதுனால இந்த இது 5, இது 0 0. இதை நம்ம இங்க ஆட் பண்ணும்போது 5 -2 2 வந்துடும். இப்போ நம்ம R1 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ரோ 1 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம்னா ரோ 1 ரோ 1 பிளஸ் ரோ 3 அதை 2ஆல் டிவைட் பண்ண போறோம். வர்ற ரிசல்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி போட்டா நமக்கு ரோ 1 கிடைக்கும். இங்க ரோ 1 என்னது 2 2 பிளஸ் ரோ 3 வந்து 0 0 இருக்கிறதுனால நமக்கு 2 கிடைக்கும். இங்க B இன்வெர்ஸ்
இன்டூ 2 போட்டுருவோம் இங்க டிவைடட் பை 2 R1 இங்க 2 போட்டுக்கிறதுனால இங்கேயும் 2 போட்டுணும். அடுத்தது இங்க செகண்ட் காலம்ல இருக்கிறது இந்த செகண்ட் காலம்ல இருக்கிறதோட ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 போடணும். 0 + 0 டிவைடட் பை 2. அடுத்து நம்ம தேர்ட் காலம் பாத்தீங்கன்னா -1 ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, 1 தேர்ட் ரோல இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். -1 + 1 டிவைடட் பை 2. ரோ 2 3 அப்படியே நம்ம எழுத போறோம். இங்க இருக்க மாதிரி 510001 எழுத போறோம். அப்படி எழுதிட்டா நம்ம இந்த பக்கம் பண்ண எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இந்த பக்கம் பண்ணுங்கிறதுனால ரோ 1 + ரோ 3 டிவைடட் பை 2 போட போறேன். ஸோ இங்க ரோ 1ல இருக்குது 1 + 5 அதை இங்க போட போறேன். 1 + 5 டிவைடட் பை 2 போடணும். இங்க 0 இருக்கு, இங்க -2 இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு -2 கிடைக்கும். -2 டிவைடட் பை 2. இங்க 0 இருக்கு, இங்க +2 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 0 + 2 வந்து 2, 2 டிவைடட் பை 2. மற்ற ரெண்டுத்தையும் அப்படியே எழுத போறோம் நம்ம. 0 1 0. இங்க 5 -2 2. நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா B இன்வர்ஸ் இன்டூ 1. இங்க 0/0 வந்து 0, -1 + 1 0 டிவைடட் பை 2 அதுவும் 0. இங்க 5 1 0 0 0 1 இருக்கும். இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கும்னா 5 + 1 வந்து 6, 6 டிவைடட் பை 2 வந்து 3, -2 டிவைடட் பை 2 வந்து -1, 2 டிவைடட் பை 2 வந்து 1. செகண்ட் ரோ அப்படியே எழுத போறோம். 0 1 0. தேர்ட் ரோவையும் அப்படியே எழுத போறோம். 5 -2 2. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இதை மட்டும் 0 ஆக்கிட்டோம்னா நம்ம இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிரும். இது 0 ஆயிடுச்சுன்னா இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிரும். அது பண்ண போறோம் இப்போ. ஸோ R2 - 5 டைம்ஸ் R1 போட போறோம். அப்படி போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா B இன்வர்ஸ் இன்டூ 1 0 0. இங்க 5 அதே R2 அப்படியே எழுத போறேன். 5 - 5 டைம்ஸ் R1. R1ல என்ன இருக்கு, நமக்கு 1 இருக்கு. ஸோ 1 × 5 வந்து 5. அடுத்தது இங்க செகண்ட் ரோல செகண்ட் காலம்ல 1 இருக்கு. 1 - 5 டைம்ஸ் 0 அது அதே 1 தான். இங்க 0 இருக்குது. 0 - 5 டைம்ஸ் 0 அது 0. இப்படி போட்டுக்கிறோம். தேர்ட் ரோ அப்படியே எழுத போறோம். 0 0 1. நம்ம இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுனால ரைட் ஹேண்ட் சைடும் அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அதாவது R2 - 5 டைம்ஸ் R1 பண்றோம். இது என்ன ஆகும்னா R1 அப்படியே எழுதுறோம். ஸோ R2 என்னன்னா R2ல இங்க என்ன இருக்கு, 0 இருக்குது. -5 டைம்ஸ் R1. 5 டைம்ஸ் R1னா நமக்கு 3 × 5 15 கிடைக்கும். -15. இங்க செகண்ட் ரோக்கு வருவோம். இந்த செகண்ட் காலத்துக்கு வருவோம். இங்க 1 இருக்கு. 1 அப்படியே எழுதுறேன். -5 டைம்ஸ் R1. இங்க R1ல -1 இருக்கு. ஸோ 5 டைம்ஸ் -5 இன்டூ -1 வந்து பிளஸ் ஆயிடும் நமக்கு. +5. இங்க நமக்கு என்ன இருக்கும்னா 0 -5 டைம்ஸ் R1னா -5 ஆயிரும். நம்ம R3 அப்படியே எழுத போறோம். 5 -2 2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். B இன்வர்ஸ் இன்டூ 1 0 0 0 1 0 0 0 1. நம்ம பார்த்தோம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு இங்க கிடைச்சிச்சு.
ஸோ இது என்ன பண்ண போறோம்னா ஈக்குவல் டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை பார்க்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு 3 -1 1. இங்க 0 - 15 வந்து -15, 1 + 5 வந்து 6, 0 - 5 வந்து -5. இங்க தேர்ட் ரோ அப்படியே எழுத போறோம் 5 - 2 2. இப்போ நம்ம என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்றோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் எழுத தேவையில்ல, பி இன்வெர்ஸ் மட்டும் எழுதினா போதும். நம்ம பார்த்தோம்னா இங்க வெரிஃபை பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் பை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு அதே மேட்ரிக்ஸை கொடுக்கும். அதனால இந்த பி இன்வெர்ஸ் இன்டு இந்த ஐயை ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் போடுறோம். இந்த மேட்ரிக்ஸை இங்க போடுறோம். அதனால நம்ம பி இன்வெர்ஸ் ஐ போடுறதுக்கு பதிலாக ஐ போட வேண்டாம், ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால நமக்கு ஒரு இது சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஸோ பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 3 - 1 1 -15 6 -5 5 -2 2. இப்போ நம்ம இதை எப்படி வெரிஃபை பண்றதுன்னா நம்மகிட்ட இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ், இதால இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை இந்த எலிமெண்டரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். இது ஒன் ஆஃப் த யூஸ். இந்த அப்ளிகேஷன் வச்சு நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதுல யாருக்கா டவுட் இருக்கா? எனக்கு ஒரு டவுட். நீங்க சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றீங்கல்ல, இப்ப R1 = R2 - 5R1, அதெல்லாம் எப்படி பண்றீங்க? அந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க? கால்குலேஷன்ஸ் தானே. நம்ம கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரோ 1 இத பாத்தீங்கன்னா ரோ 2 to ரோ 2 - 5 டைம்ஸ் ரோ 1. நம்ம இப்போ தனியா எடுத்துக்குவோம். நம்ம ரோ 2 போட போறோம். ஃபர்ஸ்ட் இங்க ரோ 2 என்ன இருக்குது 5 1 0 அது இருக்குது. இப்போ நம்ம ரோ 1 இங்க போடுவோம். ரோ 1ல 1 0 0 இருக்குது. ஸோ என்ன பண்றேன், ரோ 2 அப்படியே இருக்குது, ரோ 2 அப்படியே போட்டுடலாம் 5 1 0. இந்த ரோ 1 நம்ம 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். இது ஒரு 3 நம்பர்ஸை வச்சுக்கிட்டு இந்த மூணுத்தையும் இண்டிவிஜுவலா 5 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். வீடியோ சைடு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். கிளியரா இருக்கா? ஓகே சார். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாங்களா ஃபார் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு? எக்ஸாம்பிள் இந்த R1 = R1 + R2 / 2, R2 = R. இது எல்லா இதுக்கும் மாறும். நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணணும். நம்ம இந்த A இன்வெர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸை அதால மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குங்கிற பிரின்சிபலை யூஸ் பண்றோம். இந்த ரெண்டு பக்கமும் நம்ம ரோ அண்ட் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி கொண்டு வரும்போது நமக்கு இந்த பக்கம் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். அதான் லாஜிக். இது நம்ம இப்போ வந்து எந்த ரோ சேஞ்ச் பண்ண நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குங்கிறது நமக்கு எப்படி சார் தெரியும்? இந்த கண்டிஷன்ல 2R3 - 2R2 எடுத்துக்கிறீங்க இல்லையா, ரோ 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்றா, அது எப்படி நீங்க வந்து அந்த கண்டிஷன் எடுத்துக்கிறீங்க? சோ நம்ம பார்த்தோம் என்னன்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து 1, மத்தது எல்லாம் 0ன்னு பார்த்தோம். யாருக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல? ஆமா சார், ஆமா. சோ நம்ம என்ன பண்ணனும்னா இந்த ரோ 3ல பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, இது இருக்கா? இந்த 1 நம்ம எலிமினேட் பண்ணணும். இந்த ரோ 3ல இந்த எலிமினேட் பண்ணாதான் நமக்கு இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இதை எலிமினேட் பண்ணும்போது இங்க -10 ஆயிடுது. அதை எலிமினேட் பண்றதுக்கு நம்ம ரோ 1 யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு இதுக்கு நம்ம லாஜிக் மாத்தணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கரெக்டான்னு சொல்லுங்க. அதாவது இப்போ ஒரு காலம், ஒரு ரோவோட அந்த ரோ நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த ரோவோடது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கோ அதுக்கு அத நான் இத மாத்துறதுக்கு நான் என்னென்னலாம் கால்குலேஷன் பண்ணுவோம் அத பண்ண. ஆமா, அதேதான். ஓகே ஓகே.
அது ஒரு இதுக்கும் மாறும். நம்ம ஸ்டாண்டர்டா எதுவும் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்டா உள்ளது நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் படிப்போம். கொஞ்சம் பொறுத்து படிப்போம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி அட்ஜாயின்ஸ், மைனர், கோஃபேக்டர் இதெல்லாம் படிக்கணும். இப்போ இந்த லாஜிக் வந்து சிம்பிள். இந்த ரோ 1 அப்படியே மல்டிப்ளை பண்ணும். இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி இங்கே சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 5 இங்கே 0 0 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 0 1 0 இப்படி போட்டா நமக்கு இங்க அதான் எழுதிருக்கும் 0 1 0. இதான் ரோ அண்ட் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஸோ நம்ம இப்போ ஆதி ஒரு சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். வீக்கா இருக்கு. ஓகே, ஒரு மினிட். ஓகே, இட் ஹேப்பன்ஸ். நல்ல கிளாஸ். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் வந்து எல்லாமே வந்து அப்புறம் +2 கிட்ஸ் எல்லாமே நிறைய பேர் பாக்குறேன். ரூம்ல இருக்கீங்களே, கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்களே, நிறைய இங்க +2ல எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சம் யார் சொல்றீங்களா எனக்கு? சார் +1 சார். +1 +2. ஓகே, ரைட். ஓகே, +1 +2. சார் இந்த கிளாஸ் வீடியோ எப்போ சார் அப்லோட் பண்ணுவீங்க? திரும்ப சொல்லுங்க. இந்த கிளாஸ் வீடியோ எப்போ சார் அப்லோட் பண்ணுவீங்க? நான் கேக்குறேன். பையன் கேக்குறேன். இந்த கிளாஸ் முடிச்சு இமிடியேட்டா பண்ணிடுறார் சார். பண்ணுவார். இமிடியேட்டா பண்ணிடுறார். ஒரு 1/2 hourல பண்ணிடுறார். ஓகே சார், தேங்க்ஸ். சார் +2 சார். +2 சரி. ஓகே. முத்து இருக்கறா? முத்துவேல். சார் இருக்கு சார். ஓகே, பாதி வர வரைக்கும் ஓகே. நம்ம நீங்க நான் வந்து என்னுடைய பைத்தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பைத்தான் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்லாம் போட்டுருங்க, ரெடியா வைக்க சொல்லுங்க கிளாஸ் வச்சு. சரியா? பைத்தான் நம்ம பைச்சாம் இருக்குல்ல, பைச்சாம் வந்து எல்லாரும் இன்ஸ்டால் பண்ண சொல்லி அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் எடுத்தோடனே கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம் நம்ம. சரியா? நம்ம இன்ஸ்டாலேஷன் டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்களுக்கு டவுட்ல இப்ப இன்னில இருந்து ஆரம்பிச்சு சொல்லுங்க. பைச்சாம் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றதுன்னு டவுட் போட சொன்னீங்கன்னாக்கா நம்ம சீனியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, அப்படின்னா ஒரு வீடியோ போட்டுருங்க. ஒரு வீடியோ நீங்க வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ண வீடியோ போட்டு விட்டுருங்க. சரியா? ஏன்னா அவங்க ஈஸியா இருக்கும். நம்ம வந்துட்டு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு பைச்சாம் எல்லாம் கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு let them have a feel of பைச்சாம். அது இன்னைக்கு வந்து நீ ஃபர்ஸ்ட் நீ போட்டுங்க. அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் லிங்க் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய இந்த PDF ஃபைல் இருக்குல்ல, இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. ரிலாக்ஸா இருங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இட் ஹேப்பன்ஸ். அதுனா பி ரிலாக்ஸ். சரியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது மேட்ரிக்ஸோட அப்ளிகேஷன் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். 3 வேரியபிள்ஸ் இருக்க லீனியர் ஈக்குவேஷன் வந்து ஒரு 3 எடுத்துக்குவோம். x plus y plus z is equal to 10 வச்சுக்குவோம். So 2x plus 3y plus z is equal to 18 வச்சுக்கோங்க. So x plus 2y minus z
equal to equal to 3 ன்னு வச்சுக்கோங்க. இது மூணுத்தையும் நம்ம மேட்ரிக்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். அப்போ என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடைக்கும். இந்த எலிமெண்ட் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 3 இதுவும் சைமல்டேனியஸாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம செகண்ட் மேட்ரிக்ஸை வேரியபிள் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கலாம். எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இங்க கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் ரோல எலிமெண்ட்ஸாக போட போகிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் இங்கே 1x + 1y + 1z, அதனால இங்கே 1 1 1ன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே 2 3 1 இருக்கு. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். 2 3 1. இங்கே 1 2 -1 1 2 -1 இதை போட்டுட்டு நமக்கு இங்க ரிசல்ட் கிடைக்கிறது இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ 10 18 3. நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 இன்டு வேல்யூ ஆஃப் x பிளஸ் 1 இன்டு y பிளஸ் 1 இன்டு z, அதாவது x பிளஸ் y பிளஸ் z, அது 10. அதே மாதிரி நம்ம ஃபார்முலேட் பண்ண மாதிரியே இருக்குது. அதே மாதிரி ரோ 2 2x plus 3y plus z equal to 18. So third row பார்த்தீங்கன்னா x plus 2y minus z equal to 3. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூ ஆஃப் xy z கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்றோம்னா இந்த மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். நமக்கு xy z இருக்கும். ஈக்குவல் டு நமக்கு இங்க ரெண்டு மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 1 1 1 2 3 1 1 2 -1 இது போட்டுக்கிட்டு நமக்கு வேரியபிள் மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல் டு நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம போட்டாலும் ஒன்றும் இல்லை போட்டாட்டியும் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நமக்கு போட்டால் ஒரு யூஸ் இருக்குது. அதனால நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை இங்கே ஃப்ரண்ட்ல போட்டுக்கலாம். 1 1 1 0 0 0 0 0 0 into 10 18 3. நம்ம முன்னாடி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி நம்ம இதுக்கும் இப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோ 1 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ரோ 1 to R1 plus R3 போடுவோம் ஃபர்ஸ்ட். இப்போ இங்க என்ன ஆகும்னா 1 இங்க R3 போடுவோம். இங்க 1 பிளஸ் R3ல இருக்க 1 போடுறோம். இங்க 1 இருக்கு, R1லயும் 1 இருக்கு. 1 பிளஸ் R3ல இருக்க 2 போடுறோம். இங்க 1 R3ல -1. ஸோ 1 -1 இது போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுத போறோம். இங்க வேரியபிள் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுறோம். ஈக்குவல் டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பண்ண அதே டிரான்ஸ்ஃபர்மேஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பண்ண போறோம். ஸோ இங்க 1 பிளஸ் 0 வந்து 1, 0 பிளஸ் 0 வந்து 0, 0 பிளஸ் 1 வந்து 1. மற்றது அப்படியே எழுத போறோம். 0 1 0 0 0 1. இங்கே 10 18 3 அப்படியே வச்சுக்கலாம்.
இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம் பாத்தீங்கன்னா 0 ஆயிரும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி 0 ஆயிரும். அதை நம்ம அப்படியே வச்சிருக்கோம். இப்போ நம்ம காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். இன்னொரு ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அடுத்த காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போவோம். இப்போ இன்னொரு ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா R2 அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம். R2 அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் R2 to R2 plus R3 அதே மாதிரி போட்டோம்னா இங்கே 1 + 1 வந்து 2 ஆயிரும். 1 + 2 வந்து 3, 1 - 1 வந்து 0. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ரோ நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். R2 to R2 plus R3. ஸோ ரோ 2 ரோ 3 ஓட ஆட் பண்ண போறோம். ஸோ 2 + 1. சார் ஒரு டவுட். இப்ப இந்த R2 = R2 plus R3 நீங்க போடுறீங்களே, இது வந்து நம்ம யோசிக்கணுமா எப்படி சென்டர்ல வரணும்? இப்போ நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல பார்த்தோம்னா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் 1, மற்றதெல்லாம் 0. நம்ம இதே மாதிரி 0 எல்லாத்தையும் கொண்டு வரணும். இந்த 6 எலிமெண்ட்டையும் 0 கொண்டு வந்துட்டா அடுத்தது நம்ம சோ இப்ப நம்ம R2ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0வா இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு போடணும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சோ இங்க 3 + 2 क्वेश्चन கேட்டது யாரு? அந்த क्वेश्चन கேட்டாங்க யார் கேட்டது? ஒரு கேட்ட யாரு? ஜெயா சார். மிக சரியான क्वेश्चनங்க. அது மாதிரி ப்ளீஸ் क्वेश्चन கேளுங்க கொஞ்சம், சரிதானே? இப்ப அவங்க கரெக்டா அவங்க டவுட்னா ஒண்ணு கேளுங்க கொஞ்சம். மத்தவங்க क्वेश्चन கேட்பாங்க, நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் ஆயிக்கலாம்னு உங்க டவுட் நீங்க மனசு வச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க क्वेश्चन கேளுங்க, உங்களுக்கு முக்கியமான விஷயம். தேங்க்ஸ் ஐயா. நீங்க ஆக்சுவலா வந்து அந்த டவுட் எனக்கு இருந்துச்சு, சரிதானே? நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், யார் क्वेश्चन கேட்பாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல அந்த क्वेश्चन கேட்கும்போது பயப்படாம கேளுங்க. மத்தவங்க கேட்பாங்க, எனக்கு டவுட் இருக்குன்னு நான் தான் கேட்கணும், சரியா? நான் எனக்கு அந்த क्वेश्चन டவுட் இருந்துச்சு, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் யார் क्वेश्चन கேட்பாங்கன்ட்டு. தேங்க்ஸ் ஜெயா. சார் மற்றது வந்து அந்த டிட்டர்மினன்ட் வச்சு செய்யலாம். அதான் 3x3 மேட்ரிக்ஸுக்கு அது டிட்டர்மினன்ட் வச்சு செய்யறது கொஞ்சம் ஈஸி. நம்ம இதே மாதிரி யோசிக்க வேண்டாம். அது நம்ம ரெண்டாவது பார்ப்போம். ஓகே சார். ஸோ இங்கே 1 - 1 இங்கே செகண்ட் ரோல 1 இருக்கு, ப்ளஸ் R3 போடும்போது -1 இருக்கும். ஸோ இங்கே தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1 2 -1 இருக்கும் இன்டூ XYZ. ஈக்குவல் டு நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பண்ணதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணதை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கும். செகண்ட் ரோவோட தேர்ட் ரோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 0 + 0 வந்து 0 தான். 1 + 0 1, 0 + 1 வந்து 1. தேர்ட் ரோவையும் அப்படியே எழுதிடலாம். இங்க நம்ம கான்ஸ்டன்டா இருக்குல்ல கடைசியில, அது அப்படியே எழுதுறோம். 18. ஸோ அப்படி எழுதிட்டோம். இப்போ நம்ம இந்த இதுவும் 0 ஆயிரும், இந்த ரெண்டாவது இதுவும் 0 ஆயிரும். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 2 3 0, இங்க 3 5 0 1 2 -1 இருக்கும். இது நம்ம அப்படியே ஸ்டெப்பா கொண்டு போய் அவ்வளோத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த இது 0 ஆக்கலாம், இதையும் 0 ஆக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒரே டைப்ல பண்ணலாம். நம்ம எத்தனை ஆப்ரேஷன்ஸ் வேணாலும், எத்தனை டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேணாலும் ஒரே நேரத்தில் செய்யலாம். ஆனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்படி எத்தனாலும் செய்யலாம். அதனால நான் இப்போ 2 டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரே நேரத்தில் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த காலம் எடுத்துக்கலாம். C1 C2 நம்ம ஒரே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். C1 to C1 plus C3. இந்த C3யை C1க்கு ஆட் பண்ண போறோம். இன்னொன்னு என்ன பண்ண போறேன்னா, இதே C2வையும்
என்ன பண்ண போறோம்னா 2 டைம்ஸ் C2 பிளஸ் இல்ல C2 பிளஸ் 2 டைம்ஸ் C3 ஆட் பண்ண போறோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ரெண்டும் 0 ஆயிரும். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் அப்படியே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா C1 வந்து 1 3ல இருக்க எலிமெண்ட்டையும் 1ல இருக்க எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். 2 plus 0 வந்து 2 தான். 3 plus 0 வந்து 3. 1 plus -1 வந்து 0. அதே மாதிரி C2க்கு என்ன பண்றோம்னா C2வை C3யோட ஆட் பண்றோம். அதுவும் அதே மாதிரி தான். 3 plus 0 வந்து 3. 5 plus 0 வந்து 5. இந்த 2 times 2 times 3 plus 2 into 0 வந்து 3 தான். 5 times 2 into 0 வந்து 5. 2 times 2 into -1ங்கிறப்போ 2 minus 2 வரும், அது 0. இங்க தேர்ட் காலமா அப்படியே எழுதுறேன். அது நம்ம எந்த டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணல. அந்த 2 டைம்ஸ்னு எப்படி பிக் பண்ணீங்க? ஏற்கனவே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வாட்டி அது சொல்ல முடியுங்களா? ஆமா, நம்ம 2 டைம்ஸ் ஏன் வந்து அந்த அந்த லாஜிக்கே பிக் பண்ணீங்க? இப்போ நம்ம இங்க மத்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 இருக்கிறதுனால நம்ம இந்த ரோவை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். இப்போ இங்க 2 இருக்கிறதுனால நம்ம இங்க -1 இருக்கு. இது ரெண்டும் ஃபேக்டர் இந்த டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். அதனால இந்த 2 போட்டுருக்கேன். ஓகே. ஓகே சார். இல்ல நீங்க இந்த 2 டைம்ஸ் C3ன்னு போட்டிருக்கீங்கல்ல, அந்த 2 டைம்ஸ் 3ங்கிறது நீங்க வந்து எந்த பேசிஸ்ல பிக் பண்ணீங்கங்கறத நான் கிளாரிஃபை பண்ணேன். நம்ம முன்னாடி சொன்னதுதான் சார். இந்த மத்த இந்த 6 எலிமெண்ட்டையும் நம்ம 0 ஆக்கணும் சார். ஓகே ஓகே. இப்போ இங்க 1 இருக்கு, இங்க -1 இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 0 கிடைக்கல சார். 0 வரும். கரெக்ட். அதனால நம்ம C1 to C1 plus C3 போடுறோம். ஓகே. சோ அதுதான் கோல். ஓகே. ஆமா சார். ஓகே. இப்போ அதுல 3 இருந்தா நாங்க 3 ஆல பெருக்க வேண்டி வரும். என்ன சார்? ஹலோ சார். 3 இருந்தா 3 ஆல பெருக்க வேண்டி வரும். ஆமா சார். இங்க அப்படியே 3 இருந்துச்சுன்னா நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும் இந்த C3. அதான் நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி இது பண்ணணும். நம்ம டிட்டர்மினன்ட்ஸ்ல பாக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க அப்ளிகேஷன் கேட்டதனால நான் இத போட்டு காமிச்சிட்டேன். இதுல எரர் வர்றதுக்கு சான்ஸ் கூட இருக்குல்ல? ஆமா சார். நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டா பண்ணணும். அதுனா நம்ம ஃபார்முலா போட்ட மாதிரி இருக்கும். இது லாஜிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து நீங்க ஒரு லாஜிக் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் ஒரு லாஜிக் யூஸ் பண்ணலாம்ல. இப்ப இந்த ப்ராப்ளம் வந்து இப்படி டயகனல் மேட்ரிக்ஸ் தான் கொண்டு வரணும்னா, இப்ப நீங்க வந்து C1 plus C2னா, இப்ப நான் யோசிக்கும் போது C3 plus C2 அப்படின்னு யோசிச்சேன்னா, நான் C3 plus C1 இல்ல வேற மல்டிப்ளை பண்றேன்னாலும் நான் போடுற வழியும் கரெக்டா தான் இருக்கும்ல? ஆமா, ட்ரூ, யூ ஆர் ரைட். ஹலோ சார். அல்டிமேட் எய்ம் வந்து நமக்கு வந்து அந்த டயகனல் வந்து ஒண்ணா இருக்கணும், பேலன்ஸ்லாம் சீரியஸா இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். நம்ம வந்து அதை அப்ளை பண்ணலாம். யூ ஆர் ரைட். ஹலோ சார், இதுல காலத்தி ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்ன வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் ரெக்யர்மென்ட் என்ன, உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம 0 ஆக்குறதுக்கு நீங்க இந்த இதெல்லாம் சப்ட்ராக்ஷன் பண்றீங்க சார். அதுக்கு பதிலா ரோவையும் காலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அது வந்து டிரான்ஸ்போஸ். அது இப்ப அவர் ஆதி வந்து அது நடத்தல ஆக்சுவலா. இப்ப ப்ளீஸ். Thank you. ஹலோ. சொல்லுங்க சார். கண்டினியூ பண்ணிட்டா சார்? ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. நெட்வொர்க் கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார். இட் ஹேப்பன்ஸ். கண்டு வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணதை ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் C1 to C1 plus C3 போட்டிருக்கோம். அதே நம்ம பண்ண போகிறோம். C1ல 1 இருக்கு. 1 plus 1 வந்து நமக்கு 2 ஆயிரும்.
இங்க அடுத்தது C1ல ரெண்டாவது ரோ பாத்தீங்கன்னா 0 இருக்கு. அது இங்க C3ல பாத்தீங்கன்னா 1 இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1ன்னு போட்டுருவோம். இங்க C1ல 0 இருக்குது, இங்கே 1 இருக்கு, 1 போட்டுடுறோம். இப்போ நம்ம C2 பார்த்தோம்னா C2 இதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். C2 + 2 டைம்ஸ் C3 போடுறோம். அதனால 0. உங்களுடைய நோட்புக் சின்னதா தெரியுது, பெருசு பண்ண முடியுமா? சின்னதா இருக்கு, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்படியா சார்? இல்ல நான் எனக்கு எப்படி தெரியுதா, மத்தவங்களுக்கு எப்படி உங்களுக்கு தெரியுதா? எல்லாருக்குமே அவருடைய நெட்வொர்க் பேண்ட்வித் லோனு காட்டுது சார். சார் அதுவும் தான் சார் மற்ற ஃபோன் கேமராவில ஃபோக்கஸிங் ஃப்ரீக்வென்சியால எஃபெக்ட் பண்ணும். ஓ ஃபோன் கேமரா அது சரி. சார் அடுத்தது நம்ம செகண்ட் காலத்துல இங்க 0 இருக்குது. அது நம்ம 2 டைம்ஸ் C3ல போடுறதுனால 0 + 2 டைம்ஸ் 1 வரும், அது 2. இங்க நமக்கு செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா 1 இருக்கு. 1 + 2 டைம்ஸ் தேர்ட் ரோல இருக்க எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 1, அதாவது 1 + 2 வந்து 3 ஆயிரும். இங்கே நமக்கு 0 இருக்குது. 0வை நம்ம 2 டைம்ஸ் 1ஆல ஆட் பண்ண போறோம். ஸோ அது 2 ஆயிரும். நம்ம ரோ 3 காலம் 3 ஒன்றும் பண்ணாததுனால அது அப்படியே எழுதுறோம் 1 1 1. நம்ம அடுத்தது கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 18 3 இப்படி போட்டுறோம். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்க கடைசி ரோவும் கடைசி காலமும் 0 ஆயிடுச்சு, இந்த இதை தவிர ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி. இது இன்னொன்று என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ரோ 3ய ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணணும், -1ஆல மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம. அப்போ அது 1 ஆயிரும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி 1 ஆயிரும். அதையும் பண்ணிட்டு நம்ம இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்ப்போம். இப்போ இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணி இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆயிரும். அந்த லாஜிக் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா காலம் 1 5 டைம்ஸ் காலம் 1 -3 டைம்ஸ் காலம் 2ன்னு போட போறோம். அப்படி போடும்போது இங்க 3 டைம்ஸ் 5 வந்து 15, இங்க 5 × 3 வந்து 15. ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால இது கேன்சல் அவுட் ஆயிரும். இது அப்ளை பண்றோம் இங்க. அதே டயத்துல C3ய -1ஆல மல்டிப்ளை பண்றோம், -C3ன்னு போடுறோம். அதனால நமக்கு இங்க -1 இருக்கு, ஆனா நமக்கு 1 தான் தேவை. அதனால நம்ம இது -1ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க நமக்கு C1 3ஆல 5ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க ஏற்கனவே 2 இருக்கு, 2வை 5ஆல மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும். 10 மைனஸ் 3 C2ல 3 இருக்கு, 3 டைம்ஸ் 3 வந்து 9, ஸோ -9. இங்க அடுத்து செகண்ட் ரோ வரும், ஃபர்ஸ்ட் காலம்ல செகண்ட் ரோ வரும். 3 இருக்கு, அதை 5ஆல மல்டிப்ளை பண்றோம். 3 × 5 15, 3 × 5 15. அடுத்தது நமக்கு இங்க செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல 5 இருக்கு. 5 × 3யை சப்ட்ராக்ட் பண்றோம். 5 × 3 15. நம்ம இங்க இந்த பக்கம் 0, இந்த பக்கம் 0, ஸோ நம்ம 0ன்ட்டே போட்டுக்கலாம். செகண்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் தேர்ட் காலமையும் அப்படியே எழுதுறோம். into x, y, z. equal to நம்ம இங்க இந்த மேட்ரிக்ஸுக்கும் அதே ரோன் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். இங்க C3யை -1ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன், அதே மாதிரி C3 -1ஆல போட்டுட்டா நமக்கு இங்க பிளஸ் வந்துடும், +1 ஆயிரும். இந்த பக்கம் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்னா காலம் 1 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன் என்னன்ட்டு 5 டைம்ஸ் காலம் 1 -3 டைம்ஸ் காலம் 2ன்னு போட போறேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னா நமக்கு 2 இருக்கு, 2வை 5ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 10 கிடைக்கும்.
அடுத்தது இங்க செகண்ட் ரோலையும் 2 இருக்குது. இந்த 2வை நம்ம இங்க மல்டிப்ளை 3ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ இங்க மைனஸ் வந்து 6 இருக்கும். அதே மாதிரி இங்க 1 இருக்கு. 1 5ஆல மல்டிப்ளை பண்ணா 5 இருக்கும். 5 இங்க 3 டைம்ஸ் 3ஆல சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 3 டைம்ஸ் 3ஆல சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்ட் ரோ வரும். ஃபர்ஸ்ட் காலத்தை தேர்ட் ரோ. இங்க 1 இருக்கு. 1 டைம்ஸ் 5 வந்து 5 அப்படியே போடுறோம். 5 போட்டுடலாம். மைனஸ் 3 டைம்ஸ் காலம் 2. காலம் 2னா நம்ம இங்க கரஸ்பாண்டிங் வேல்யூ. காலம் 2ல 2 இருக்குது. மைனஸ் 6. ஸோ நம்ம காலம் 3க்கு போகும்போது இதை மல்டிப்ளை -1ஆல மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் காலத்தை அப்படியே எழுதிடலாம். 2 3 2. அப்படியே தேர்ட் காலத்தை -1ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. -1 இன்டூ C3 போடுறதுனால இந்த 1 1 1 வந்து -1 -1 -1 ஆயிரும். அடுத்து நம்ம இந்த கான்ஸ்டன்ஸ் 3 கான்ஸ்டன்ஸையும் அப்படியே போட்டுடலாம். இந்த 10 8 3 அப்படியே போட்டுடலாம். 18 3. அப்படியே போட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த எலிமெண்ட்டும் 0 ஆயிடுச்சு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா 1 0 0 3 5 0 0 0 1 இருக்கும் இங்க. அடுத்தது இங்க நமக்கு XYZ இருக்கும். அடுத்தது நமக்கு இந்த பக்கம் இதை சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு 10 - 6 வந்து 4, 5 - 9 வந்து -4, 5 - 6 வந்து -1, 2 3 2 -1 -1 -1, 10 18 8 3 அப்படியே போட்டுறோம். இப்போ நமக்கு இதை 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு இந்த இது 1 ஆயிரும். அதையும் பண்ணிட்டு நம்ம இந்த இதை 3 டைம்ஸ் இங்க 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ இந்த காலத்தை நம்ம இந்த ரோ டைம்ஸ் 3 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு இதுவும் 0 ஆயிரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா C2வை C2 மைனஸ் 3 டைம்ஸ் C1 போட போறேன். அப்படி போட்டா நமக்கு என்ன ஆகுது? இங்க 3 இருக்குது. 3 மைனஸ் 3 இன்டூ 1 வந்து 3. இது 0 ஆயிடுது. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி 0 ஆகுது. அதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ஸோ இங்க 1 இருக்கும், இங்க 0 இருக்கும். 3 மைனஸ் 3 C3ல C3 மைனஸ் 3 C1 போடுறதுனால 3 மைனஸ் 3 0 ஆயிரும். இங்க 0. இங்க நம்ம C2ல 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த C1 அப்படியே எழுதுறோம். C2ல 5 இருக்கு. மைனஸ் 3 டைம்ஸ் C1. C1ல 0 இருக்கு. ஸோ நம்ம மைனஸை கன்சிடர் பண்ண வேண்டாம். 0. ஸோ இங்க C1 அப்படியே எழுதிடலாம். C2ல 0 இருக்குது. 0 மைனஸ் 3 டைம்ஸ் 0. ஸோ நம்ம இதையும் மைண்ட் பண்ண வேண்டாம். 0ன்னு போட்டுடலாம். அடுத்து இங்க 1 இருக்கு. XYZ equal to 4 minus 4 minus 1 2 3 2 minus 1 minus 1 minus 1. இதை போட்டுட்டு சாரி நம்ம இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா ரொம்ப சாரி இங்க என்ன பண்றோம்னா காலம் 1 அப்படியே எழுதுறோம். 4 minus 4 minus 1 காலம் 2வை 3 டைம்ஸ் காலம் 1ஆல சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ என்ன ஆகும்னா இங்க காலம் 2ல 2 இருக்குது. 2 மைனஸ் 3 டைம்ஸ் 4 வந்து
3 டைம்ஸ் 4 வந்து -12, 2 - 12 நமக்கு -10 கிடைக்கும். இங்கே 3 இருக்குது. 3 மைனஸ் 3 டைம்ஸ் -4 அது நமக்கு +12 கிடைக்கும். ஸோ 3 + 12 வந்து 15 ஆயிரும். நம்ம இப்போ தேர்ட் இது எலிமெண்ட் பார்த்தோம்னா இங்க 2 இருக்குது, இங்க -1 இருக்குது. 2 + -1 × 3 வந்து நமக்கு 3 கிடைக்கும். 2 + 3 வந்து நம்ம 5ன்னு போட்டுக்கலாம். அடுத்த -1 -1 -1 இதுக்கு போட்டிங்கன்னா இங்க 10 18 10 18 3 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒன்னே மட்டும் என்ன பண்ணணும், இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம இந்த செகண்ட் ரோவையோ செகண்ட் காலத்தையோ 1/5ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்க 1/5 போட்டுக்கலாம். 1/5 டைம்ஸ் இந்த காலம் 2வையோ ரோ 2வையோ 1/5 போட்டுக்கலாம். காலம் 2வை 1/5 காலம் 2 போட்டுக்கலாம். காலம் 2. ஸோ இப்போ நம்ம ஒன்று டைரக்டா இங்க /5 போடலாம். இல்லை மற்ற 2 ரோவையும் 5ஆல டிவைட் பண்ணிட்டு இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு வெளியே மொத்தமா /5 போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் படிச்சிருக்கோம். ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணா எல்லா எலிமெண்ட்ஸையும் அதே ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ கன்வீனியன்ட் வே வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் வெளியே டிவிஷன் போடுறது கன்வீனியன்ட் வே. ஸோ என்ன பண்றோம்னா இதை பண்ணும்போது 1 0 0 0 1 0 0 0 1 இப்படி கிடைக்கும். இன்டூ x y z ஈக்குவல் டு மொத்தம் வெளியே 1/5 போட்டுக்கிறேன். ரோ 1ஐயும் ரோ 3ஐயும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். 20 -50 -5. இங்க ரோ 2வை நம்ம அப்படியே வச்சிருக்கோம். அப்படியே வச்சிருக்கும் போது நம்ம ரோ 2வும் போடுறோம். ரோ 2 காலம் 2 மேல ரோ 2 வச்சுக்கோம். ஸோ நம்ம -4 15 -1 -5 -5 இங்க 25 -5 இன்டூ 10 18 3. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியுங்கிறதுனால நம்ம இதை வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரோ 2 டிரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரியே இல்லையே சார், அது அப்படியே தான் வந்திருக்கு இல்லையா? 1/5 இன்டூ ரோ 2 வரணும் இல்லையா? 1/5 இன்டூ ரோ 2ங்கிறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த 1/5 வெளியே எடுத்துட்டேன் சார். மொத்தமா அந்த மேட்ரிக்ஸ் வந்து 1/5 எடுத்துட்டு மற்ற ரெண்டுத்தையும் நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே ஓகே தெரிஞ்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த வேரியபிள் மேட்ரிக்ஸ் வந்து வேரியபிள் மேட்ரிக்ஸாவே கிடைச்சிரும். x y z ஈக்குவல் டு 1/5. இதை நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரோ 1 இன்டூ இந்த காலம் 1. ஸோ 20 × 10 200 plus 18 × -50 வந்து 18 × -50 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா என்னது நம்ம ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இத 40 × 5 எடுத்துக்கலாம். 40 × 5 plus -5 times 10 × 18 எடுத்துக்கலாம். பிளஸ் இங்க -5 × 3 எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ரோ. அதாவது இந்த 1/5 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். செகண்ட் ரோ பார்ப்போம். இங்க -4
15 minus 1 இருக்கு. இதை நம்ம அப்படியே இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்றோம். ஸோ இதை நான் என்னென்னு எழுதலாம்னா 10 2 into 5 எழுதலாம். ஸோ 5 into 2 into minus 8 minus 4 plus 15 5 into 3 எழுதலாம். 5 into 3 into 18. இந்த minus 1 இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். minus 1 into 3. இப்போ நம்ம இந்த தேர்ட் ரோவை கண்டுபிடிக்க இந்த தேர்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்றோம். ஸோ minus 5 into 10 plus 25 into அதாவது 5 into 18 into 5 வந்து 19 எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து minus 5 into 3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் எப்படி கிடைக்கும்னா இந்த கேஸ்ல நமக்கு எக்ஸ் ஒய் ஜெட்னு இந்த பக்கம் இருக்கும். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 1/5 into 10 வரும்னு நினைக்கிறேன். 10 இங்க என்ன இருக்கும்னா 15 இருக்கும். இங்க நமக்கு 10 15 25 இருக்கும். இப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூஸை எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். 5 into 1/5 into 10 போட்டால் நமக்கு 2 கிடைச்சிடும். y ஈக்குவல் டு 1/5 into 15 போட்டால் 3 கிடைச்சிடும். z இஸ் ஈக்குவல் டு 1/5 into 25 போட்டால் 5 கிடைச்சிடும். இதான் நமக்கு ஆன்சர். இதை நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸை நம்ம இங்க போட்டு x2 y3 z5 போட்டோம்னா இந்த பக்கம் x plus y plus z வந்து 2 plus 3 plus 5 அது 10. அதே மாதிரி இருக்குது. இந்த பக்கம் 10 இருக்கா. அடுத்தது 2x plus 3y plus z. ஸோ 2xனா நமக்கு 2 into 2 4 கிடைக்கும். 3yனா 3 into 3 வந்து 9 கிடைக்கும். பிளஸ் zனா உங்களுக்கு 5 கிடைக்கும். ஈக்குவல் டு 18. 14 plus 4 18 எடுத்துரும். அதே மாதிரி இந்த கரெக்டா இருக்கு. இங்க x plus 2y minus z அப்படி போட்டிருக்கேன். ஸோ x என்னது 2 அது அப்படியே போட்டுடலாம். பிளஸ் 2yங்கிறது பிளஸ் 6 வரும். மைனஸ் ஜெட்டுங்கிறதுனால -5. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு 7 minus 2 8 minus 2 வந்து 3 கிடைச்சிடும். ஸோ நம்ம இப்படி சால்வ் பண்றது நம்ம இன்வெர்ஸ் நம்ம ரோ எலிமெண்ட்ரி ரோ காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இது நம்ம டிட்டர்மினன்ட்ஸ்ல அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ்னு படிப்போம், டிட்டர்மினன்ட்னு படிப்போம். அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸே கிடைச்சிடும். நம்ம இவ்வளோ இது பண்றதுக்கு பதிலா அது பண்ணலாம். இதை ஃபர்ஸ்ட் நடத்துனதுக்கு என்னன்னா இதே மாதிரி பண்ணா நமக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ப்ராக்டிஸ் கிடைச்சா இது சில மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்றதோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1 0 1 0 1 0 0 0 1. இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணா ஒன்னொன்னுக்கும் நம்ம மைனர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அடுத்து அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு டிட்டர்மினன்டால மைனஸ் டிவைட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம இங்க ரோ 1 மைனஸ் ரோ 3ன்னு போட்டா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகும்போது இன்வெர்ஸ் ஈஸியா கிடைச்சிடும். இதோட ஈஸியான மெத்தட் என்னன்னா நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது. நம்ம பைத்தான்ல நம்பைல இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் சின்ன ஃபார்முலா தான். அதை பார்த்தா அதோட ஈஸியா இருக்கும். இந்த நம்ம சால்வ் பண்ணோம்ல இந்த ஈக்குவேஷனை கம்ப்யூட்டர்ல கொடுத்தா ஒரு செகண்டுக்குள்ள சால்வ் பண்ணும். இதுதான் நம்ம நம்பை யூஸ் பண்றதுக்கான அட்வான்டேஜ்.
சார் நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சார் வெல்கம் சார்.